காசு பணம் பணம் துட்டு மணி மணி காசு 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 பணம் துட்டு மணி மணி சேச்சிப்பில மண் அள்ளுறேன் என்ன என்கிட்ட வரும்போது எம்சான்ட்டு பக்கெட்டை மெதுவா வர்றேன் ரைடு வந்துருமா ஓன்ட்ட மணல் கிடக்கான் அள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுவாரு அள்ளி கொண்டு வச்சு நீர்மலை அடிப்பார் மாதிரி அது வாய்க்கு அருமையா இருக்குடா ஏதன்னானே தாமர வாட் இஸ் தீக்குச்சி கரிமருந்து மண்டை தீக்குச்சி நான் தீப்படிக்கல உடம்புல நீ ஏன் போடுற நான் குச்சியை கொட்டற பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா கொட்டற பணியில இடம் கொடுத்தா கடைசியில் சீட்டு பதிகிற அளவுக்கு போகிறீங்களே அவ்வளோதான் ரேகை வச்சுட்டு வந்துடணும் காசு ஏடிஎம்ல ஏறும் நீங்களே கையை விட்டு ஏடிஎம்ல எடுக்க முடியுமா மாமா அது மூக்கு ஏன் சிமெண்ட் நக்கிற நாய் மாதிரி இருக்கு அவன் ஒன்று இது வந்துட்டேன் ஜெயா என்ன பண்றியா அவன் ஏதா இருந்தாலும் நான் புரிய மாதிரி சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா சரியா ஒரு ஆள் வர்றான்னா அவனை இப்படி சாட மாடையா பாசினாத்தான் புரிய முடியும் ஓப்பனாக சொல்ல முடியுமா மயிறு நீங்க முதல்ல எதா இருந்தாலும் சொல்லிவிட்டு பண்ணுவீங்க இப்போ பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் இவன் உன்னையே தண்டனக்கு டமுக்கு அமுக்கு சிஞ்சலக்கா சின்னுக்கு ரெண்டு வாயை துணியை கிழிக்க போறேன் பாத்துட்டு அந்த 4 பேர் இவன் ஒரு ஆள் கூட்டணி என்ன பண்ணுவாங்க 4 பேரும் சேர்ந்து பூரம் பிளாக்கில் கணேஷ் போல ஓட்டுறவங்க அப்படியா நீ போயிடாத இந்த வத்தியா ஏதோ ஒரு வாடை வருது வத்தியா வாடை தாங்க முடியல ஜெயா உன் உப்பு கண்ட வாடைக்கு இந்த சிப்பி பாறை நாய் வருது அதுக்குதான் சொன்னேன் உப்பு கண்டத்தை மாற்றி மாற்றி மாடியில் கலட்டி போடுவோன்ட்டு இந்த உப்பு கண்டம்ங்கிறது என்னது செய்வனை திருந்த செய் நாய்க்கு இப்போ பாரு வெதர்ல கல்லை கட்டி விட போறேன் செய்யா என் அருகில் வா உன்னைய நான் கட்டி பிடிச்சி சோல்டர்ல வைக்கும் போது உனக்கு எப்படி இருக்கு நெறிஞ்சு முள்ளா குத்துதான் காய அடிக்க போறேன்டா இரு நீ தவிரவத செய்யா உன் இடுப்பு கீழே ஒரு இடம் சொல்லு நான் என்னமே நான் செய்வேன் இடுப்புக்குள்ள என்ன செய்ய போற பாவாடை கட்டி விடுறியா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பொறுமையா யோசிச்சுக்க இடுப்புக்கு கீழே ஒரு இடம்னா எனக்கு புரிஞ்சு வச்சு உனக்கு இடுப்பு கீழே ஒரு இடம் அவன் அதுக்கு தான் தெரியும் எஜிதாவா உனக்கு நான் கம்மா தண்ணியா இருப்பேன் நீ தண்ணியா இருந்தா அதுக்குள்ள இருக்க மீனா இருப்பேன் இப்ப மாட்டிக்கிருவேன் நீ வளர்க்குற ஆட்டுக்கு நான் காக்கடாயா இருப்பேன் காக்கடாயா ஐயோ நான் வசனம் மறந்து வச்சுவாரு கலக்கது ரொம்ப பழைய காலத்து கடையா இருக்கும் போல அது பப்பன்னு தப்ப முடியல பூரா அரும்பாற
ரெண்டாவது அரைஞ்சு விடுவேன். என்ன கடா ஒரு தடவை தான் நான் கத்துவேன், பொழுதுனே கத்துதுன்னா அது சீக்கு இருக்குன்னு அர்த்தம். இது சொத்த கடா. அந்த ஆட்டு கோமியத்தை கூட குடிக்க முடியாம மண்ணை நக்கிட்டு திரிவா இருந்தா இந்த பத்தியா அதை பத்தியா அந்த இது இந்த கடை வந்தோடனே அந்த கடை செத்தே வச்சு வா சரியா. ஆமா பெரிய ஸ்பின் பவுலிங் போட போறாரு தூசரா முறையில். மருதமணி அண்ணே, இந்த பிள்ளையை நான் சரி செய்கிறேன், நீ இது வரைக்கும் சொரி செய். அங்கே போய் முகம் வீங்கி போயிடும், அவனுக்கு ஒன்றும் அமையல. ஓடியா ஓடியா போயிட்டேன். அமையல தம்பி அமையல, நீ என்னென்னமோ தர்மம்லாம் செய்யற. ஏலே நீ போடாதடா. உலகத்துல என்னென்னமோ தர்மம் செய்யற. இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தர்ற, பசிக்கிறவங்களுக்கு சோறு ஓட்டு தர்ற, பணம் இல்லாதவங்களுக்கு உதவி பணம் செய்யற. ஆனா என்னென்னமோ உதவி எல்லாம் செய்யற. எனக்கு ஒன்னோட அமைதல தான் அமைச்சு விடுறியா அந்த பிள்ளைய. ஆஹா 2025 நான் மாமாவாயிட்டேனா? மாமா 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 அண்ணே அப்புறம் எனக்கும் மாமா. அடே ராதா மாமா. ரெண்டு பேரையும் கறி மருந்து வச்சு உள்ள கொண்டேன். சரியா. ஆஹா நீ குளிக்கும் போது நான் உள்நீச்சல் அடிச்சு முங்கி உன் கவட்டுக்குள்ள இருந்திருப்பேன், பயந்துடக்கூடாது முக்களிப்பான்னு நினைச்சு. அப்புறம் நான் என்ன பண்றது, நீ இதை முஞ்சி போயிட்டே இல்ல. நீ பின்னாடி தவண்டி அடிச்சு இழைச்சிக்கிட்டு வா. நீ அண்ணே அண்ணன் நம்ம சொல்ல வருதுண்ணே. நான் அது கவட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு முக்களிப்பா மாதிரி போவேன். செத்த போயிருவேன். முக்குளிப்பா மாதிரி உள்ள உடனே அவ்வளவுதான் குளோஸ் ஆயிடுவேடா. ஏன்னா அண்ணன் க்ளோஸ் ஆயிரும். அவன் கடை திறக்கலாம்னு பார்க்குறேன். சரியா சரியா. உங்க வீட்டுக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சே இருப்பேனா? வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க? அவன் ஒளிஞ்சிருந்தேன் பழக்கம், நான் நேரா சைட்டா வந்துருவேன். அவர் தான் சிலிண்டர் போடுறவர். ஆஹா இடம் கொடுத்துறாத ஓசு கசிஞ்சுன்னா பெப்பிக்கால வச்சு ஒட்டுவேன். ஜெயா அண்ணே ஆடு பார்க்காதடா, வாயை மூடுறா. நானும் பார்க்கத்தானடா அந்த நாடகமே. நீங்களுக்கு இந்த பொம்பளையை பார்க்கத்தானே உட்காந்துருக்கேன். இவெல்லாம் பள்ளிக்கூடம் போய் கொசு உள்ள போயிடுவா. 2வது 3வது கூட போக மாட்டாங்க. எப்படி ஒரு ஆரவாரம் பள்ளிக்கூடம் போச்சுன்னா அப்படியே இருந்தால் செந்தட்டி தலைவனை மாதிரி இப்படியே போவாங்க. உன்னே மாதிரி பாரு, உன்னே உனக்காகத்தேன் 1000 இருந்தாலும் உன் கப்ளிங்க ஆகத்தேன். அண்ணே இந்த கப்ளிங்னா என்னன்னு சொல்லி தெரியலண்ணே. எனக்குமே ரொம்ப நாளா தெரியல, யாராவது சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். கப்ளிங் ஏங்க 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 கப்ளிங்னா என்னங்க? கப்ளிங் என்றால் நீ கேட்காத. தெரியாதுங்க. உன்னிடத்தில் ஆஹா என்னமோ சொல்ல வராரு அவரு. நாடகத்தை கருத்து புரியான் கேவலப்பட்ட பையன். ஓப்பனாக சொல்லி நான் உனக்கு உள்ள ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு எடுத்தாரேன். ஆஹா என்னது எப்படி தெரியுமா காதல்? எப்படி காதல்? கண்ணுல பால்ல எம்கேஆர் கண்ணுல பால்ல ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடியஞ்சுதமி ஏரஞ்சுதமி ஏ அஞ்சுதமி கண்ணுல பால்ல கரு புரு கரு கர்ரு புர்ரு கண்ணுல பால ஊத்த வந்த. இங்கிட்டு வாங்க மிஸ்டர் அண்டங்காக்கா, இங்கிட்டு வா நீர் காக்கா. நான் முக்கிக்கிட்டு பாட்டு பாட நீங்கள் முக்காமல் பிள்ளை வைக்க வேண்டாம். வாங்கடா எடுபட்ட வேலையில் வாங்கடா. மிஸ்டர் நாட்டுக்கருவை ஓனே, காட்டுக்கருவை சொன்னால் கூட கேவலம். நீ நாட்டுக்கருவை நாட்டுக்கே கெடுத்தவை. ஆஹா மயிரெலாம் சொல்லக்கூடாது. நான் இங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நீ தாலாட்டு பாட்டு பாடுறது ஏட்டா என்ட வெள்ளாட்ட முட்டைக்கு பிறந்தவனே. ஆஹா தூத்துக்குடி கொத்தனாரு தொங்கும் கண்ணுல பால ஏ கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததன்னு சொல்லம்மா.
முத்தெடுத்து ஒருத்து வச்சு வல்வரச பார்த்த பொண்ணு சுதி ஏறுது அடியாத மனசுகம் பாடுது சாத்து 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 ஏய் 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 அம்பி 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 பனந்தினி 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 மயிரே இரு டேய் இந்த பக்கம் தானே அவனை திருப்பி வச்சிருந்தேன் யார் ரிமோட் அமைக்க அங்கே திருப்பினா டேய் கலா அங்கே தெரியாது நேராக போல்டேஜில் போய் ஜூஸ் சாப்பிடுன்னு சொன்னோம் நீங்க தானே தம்பி என்ன நான் தான் மயத்த போனேன் மக்களை என்னை பார்க்க விடாம அங்கிட்டு திரும்பி வச்சுட்டே தம்பி உனக்கு நியாயமா ஐயோ அவசரத்துல மறந்து நான் பேசுறேன். அங்கிட்ட வச்சேன் ஆமா சரி வராது நீ இங்கே நீர் நானும் பார்த்தேன் அந்த பக்கம் தான் திருப்பி வச்சீங்க. ஏண்டி மாடு அத்துட்டு போய் படப்பு போனால் பரவாயில்ல படப்பே மாட்டுக்கிட்டு போய் நீ தாண்டி பார்க்குறேன் ஆஹா உன்னைய குனிய வச்சுட்டு பின்னாடி இரும்பு கொட்டை இழுத்து வச்சுருவேன் ஆஹா வெளியே இருக்க முடியாமல் இப்படியே இருக்கணும் உன்னை கொண்டே வருவேன் ஸ்டார்ட் ஆடுமா முத்து கோழி முத்தெடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்று சுதி ஏறுது அடிங்கோத்தா மனசுகம் பாடுது சாத்து குடி சார எடுத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழு சத்தியா எனக்கு பயந்துக்கிட்டு சட்டைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்ட மருதமணி மருதமணி எப்படி பத்தியா பாக்கெட்டில் ஒளிஞ்சிருப்பா வெளியே வாடா ஆஹா ஏண்டா கரதி தாயத்து முண்டை சட்டையை ஏன் கலட்டுறீங்க தம்பி மாமா அது என்ன கருங்கோழி தாயத்து உண்டு. மசுறு தானே உசுறு திரும்படா பார்த்தா ஒன்று சுதிகிறது அடி ஆத்தா மனசுகம் பாடுது கண்ணுல பால என் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா மருதமணி மசுறு தானே சிக்குதம்மா இது எதுல போய் முடிய போதோ. அண்ணே நீ குறக்கறேன் இப்படி தான் இருப்பான் நானே. இவன் நீக்குற கரை கிடையாது நீரில் செத்தவன் அதான் மண்டையில ரோச்சு கலர்ல இருக்கா. கள்ளழகர் கோவிலில கண்ட இடத்த கல்லச்ச நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தாம் மாத்தாமலை வாய்க்கு வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வந்து கூத்தாடணும் மிளந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னி நீ ஒட்டணும் ராதா உனக்காகத்தான் இந்த சிரிப்பழகி எனக்காகத்தான் கண்ணுல பால கரு புரு புரு கண்ணுல பால கரு புருன்னு கரு புரு நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படின்னா என்ன சொல்லுவோம் என்ன பண்றோம். உன் காதலை சொல்லு காதலை சொல்லு காதலை சொல்லு காதலை சொல்லு காதலை சொல்லு மலையோர மாங்குருவி மாவினையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உண்மை ராப்பகலாயின் மனசில் தேடுதடி மனமேல காரி கேக்குதா மனசோடு தேவி வாட்டுதா மலையோர மாங்குருவி மாவினையில் பாட்டெழுதி பாடுதடி.
அத்தி காதுல கொசு ஊத்தி வச்சு ஆஹா கொசு பத்தியா